ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம செலஃபன் ஷீட்டை எப்படி ரோல் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு செலஃபன் ஷீட்டை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பின்னு நான் 0.38 எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த செலஃபன் ஷீட்டை ஒட்டுறதுக்கு டேப்பு, டிஸ்பென்சர் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம செலஃபன் ஷீட்டை எப்படி ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஒரு சைடு நல்லா நைஸாக மாயமாயன்னு இருக்கும், இன்னொரு சைடு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டாக வச்சுக்கலாம். மயமயன்னு இருக்கிறது எப்போயுமே, அதாவது பளபளன்னு இருக்கிறது நம்மளை பார்க்குற போல் இருக்கணும். கொஞ்சம் டல் கலரில் இருக்கிறது உள் பக்கம் இருக்கணும். லெஃப்ட் சைடு 1/4 இன்ச் பேப்பரை பிடிச்சிக்கணும். ரைட் சைடு 3/4 இன்ச் பேப்பரை அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணணும். அதாவது நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே பாருங்கள். உங்களுக்கு புரியலனாக்கா இன்னொரு முறை பாஸ் பண்ணி பாருங்கள், ரிப்பீட் பண்ணி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பின்னை உள் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு பின்னை கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி அப்படியே நம்ம ஒரே ஒரு கட்டை விரல் மட்டும்தான் உள்ளே விட்டு அதை வச்சு ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது சுற்றிட்டே இருக்கணும். சுற்றிட்டே இருந்தோம்னாக்கா ஓரளவுக்கு டைட்னஸ் வரும். டைட்னஸ் இருக்கா இல்லையான்னுட்டு பின்னை லைட்டாக இழுத்து பார்த்தோம்னா தெரியும். டைட்டாக இருக்குனாக்கா அதை அப்படியே விட்டுடலாம். சப்போஸ் லூஸாக இருக்குனாக்கா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது கோனோட எண்டில் வி ஷேப் போல் தெரியணும். அப்படின்னா தான் நம்ம கோன் பர்ஃபெக்டாக இருக்கும். தெரியுதுங்களா? இது நம்ம சிங்கிள் ஃபிங்கர், அதாவது கட்டை விரல் மட்டும் உள்ளே போயிட்டு வர மாதிரி இருந்தால் சைஸ் மீடியம் சைஸ் கோனுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேப் ஒட்டிக்கலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்ருக்கோம்ல, அங்கே கொஞ்சமாக பேப்பரை ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இருக்கிற இடத்துல அப்படியே டேப் வச்சு ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் ரொட்டேட் அதாவது ரோல் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்புறம் இதே போல் இன்னும் 2 இடம் ஒட்டணும். அது நம்ம பேப்பர் ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கேப் இருக்கும். அப்படி ஒட்டல்னாக்கா நம்ம கோன் போடும்போது அந்த வழியாக லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒட்டிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் தான். அந்த இடத்துல பேப்பர் கோணையாக அந்த அதுக்கேற்ற மாதிரி ரோல் பண்ணி அழகாக ஒட்டிக்கணும். அப்புறமா அந்த முக்கோண ஷேப்பில் இருக்குல்ல எண்டில், அந்த இடத்துலையும் ஒரு இது இருக்கும், அங்கேயும் ஒட்டிக்கணும். அந்த இடத்துல தான், அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு வீடியோவில்? அதே போல் ஒட்டிக்கணும். இப்போ இவ்வளோ தான் கோன் ரெடி ஆகிறதுக்கு. கோன் ரெடி ஆகிடுச்சு, ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். பின்னை வெளியே எடுத்து வச்சிடலாம். இதே ஷீட்டில் வச்சு நம்ம பென்சில் கோன், பிக் சைஸ் கோன், ஸ்மால் சைஸ் கோன் எப்படி வேணுமோ அதுக்கேற்றப்பல நம்ம ரோல் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.